மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம் ஜோஸ். எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப அருமையாக இருக்கிறேன், நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. நிச்சயம் ஃபாதர், கேட்குறதுக்கு அப்படி மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயம் எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அந்த ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி அப்படியே பாசிட்டிவாக வரப்போ நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவ். நல்லா இருக்கிறேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. இருக்கிறோம் போயிட்டுருக்கேன். நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, எங்கடா நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா, ஓ அப்படியா நல்லா இருக்கியா, இந்த ஒன்றும் இல்லை ஒரு அப்படின்னு அடுத்த ஒரு அமௌண்ட் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க நல்லா இருக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்த நம்ம இலங்கை ஈழத்தமிழர்கள் பல நாடுகளில் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா தெரியும். அவங்கள்ட்ட வந்து எப்படி சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்பாங்க. எனக்கு ஏன்னா அது உண்மையிலே என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்கள்ட்டே நான் சொல்லியிருக்கிறேன், என்னங்க இருக்கிறோம்னா வந்து இப்போ எங்கள் ஏரியாலெலாம் இருக்கிறோம்னு சொன்னால் என்னத்தையோ இருக்கிறோன்ற மாதிரி தான் அர்த்தம். என்ன உண்மையிலே நீங்கள் என்ன தான் ஒரு பொருள் என்ன என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா அதே தான் ஃபாதர் அப்படின்பாங்க. அதே தான் ஃபாதர் அப்படின்பாங்க. பொதுவாக நான் அவங்க நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறோம்னு எனக்கு கேட்டதே இல்லை, ரொம்ப அரிது தான் கேட்டது. அது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செய்யணும். நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகள், எல்லா பிரச்சனைகளும், இன்னும் நமக்கு என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியல. அப்படியே காரியங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தாய் திருநாட்டிலும் எல்லா ஒரு சூழல் ஒரு மாதிரியான ஒரு 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 கேள்விக்குரிய ஒரு நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு என்னென்னா வந்து நம்ம யாரை நம்புகிறோம்? கடவுளை. எந்த கடவுளை நம்புகிறோம்? உயிருள்ள கடவுளை நம்புகிறோம், உயிர்த்த கடவுளை நம்புகிறோம் இல்லையா? அப்போது இந்த நம்முடைய இந்த பழைய ஏற்பாடை வாசிக்கிறோம், புதிய ஏற்பாடை வாசிக்கிறோம். எத்தனை நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள், ஒவ்வொன்றிலையும் வந்து ஒன்றுமில்லாமல் போன ஒரு நிலையில் கூட ஆண்டவர் அந்த மக்களை, தன்னுடைய மக்களை மீட்டெடுத்து கொண்டு வர்றாரு. அவர்களுக்கென்று ஒரு வாக்களிக்கப்பட்ட நாட்டை தருகிறார், அவர்களுக்கென்று ஒரு பூமியை, எல்லாவற்றையும் அவருடைய நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் சொல்லி வந்து வாக்கு தத்தத்தை புதுப்பிக்கிறாரு. மகனை அனுப்ப எவ்வளோ விஷயங்கள் இல்லையா? அப்போ இது நம்ம இந்த மாதிரி நம்ம சந்திக்கின்ற சவால்களில் நாம் ஏன் அஞ்ச வேண்டும் இல்லையா? யாருக்கும் நாம் எதிரியாகவோ, யாரையும் வீழ்த்துவதோ, யாரையும் வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்துவதோ, யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி நீ இந்த ஆண்டவரை தான் நீ நம்ப வேண்டும், வேறு எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தும், இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது இல்லையா? நாம் ஒரு சாட்சிய வாழ்வை, நம்பிக்கை வாழ்க்கையை வாழ்கிறோம். அதே நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து எனக்கு இன்னொரு இது எனக்கு பிடித்திருக்கிறது, அது அவருடைய உரிமை இல்லையா? அவருடைய யாரும் அதை போய் நம்ம எனக்கு பிடித்திருக்கிறது, எங்கள் அம்மா, நான் இந்த நண்பருடைய தாயை என்னுடைய தாயாக நான் மதிக்கிறேன், என்னை ஏற்றுக்கிறேன், எனக்கு பிடித்திருக்கிறது, அவர்களையும் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதில் அப்படியெல்லாம் நீ கூப்பிட முடியாது, நம்ம சொல்ல முடியுமா? நண்பனே சொல்லுவான், நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், இப்போ வாடா நீயும் சகோதரன் தான் அப்படின்னு போவோம். மனித மனங்கள் மாற வேண்டும். மாற்றம் இன்றைக்கு வந்து எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்திலே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய நவீன முறைகள் வந்து கொண்டிருக்கு. தொடர்பு சாதனங்களை மாறிவிட்டது, ரொம்ப எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் மனித மனம் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இருக்கிறோம். அது நாம் மாற வேண்டும். கண்டிப்பாக ஃபாதர். டெக்னாலஜி மட்டும் வளர்றது முக்கியம் இல்லை, நாமும் வளர வேண்டும். ஸோ சிறப்பு ஃபாதர். அப்படியே இன்றைக்கி கடிதங்களுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் கடிதம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவில், சிவகாசியார், அங்கேருந்து சபஸ்தி ராஜா ஜூலி ராணி குடும்பத்தினர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, இறை மகனையே மகனாக பெற கடவுளின் அருள் பெற்ற அன்னை மரியாவின் வழியாக இறைவார்த்தைகளை வாழ்வாக்கிட பயிற்சி வழங்கும் ஞான பாசறையே மாதா டிவியே, உமக்கும் வழிநடத்திடும் அருட்தந்தை மற்றும் பணியாளர்களுக்கும் இயேசுவின் அமைதியும் சமாதானமும் உரித்தாகுக. நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், முக்கியமாக இரவு 9 முதல் 11 மணி வரை ஆராதனையில் கலந்து கொண்டு இறை மகிழ்ச்சி பெறுவது வழக்கம்.
9-10 மணிக்கு வரும் சிறு சிறு நிகழ்ச்சிகளில், அதாவது திருப்பாடல், நாளைய வாசகங்கள், சிமியோன் பாடல், நாளைய புனிதர், 25/3/24 அன்றைய புனிதர் இயேசுவின் வலப்புறம் அறையப்பட்ட நல்ல கல்வன் தீஸ்மாஸ் என்ற அறிய முடியாத தகவலும், தவறு செய்த யாரும் மனம் வருந்து இறைவனிடம் அடைக்கலம் புகுந்தால் அளவற்ற மகிழ்ச்சியும் நிலைவாழ்வும் உண்டு என்பதை உணர்ந்தோம். நானும் என் குடும்பத்தாரும் வாழ முயல்கிறோம். தங்களின் இறைப்பணி சிறக்க இறைவனை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி செபஸ்தி ராஜா காளையார்கோவிலிருந்து சின்ன கடிதம் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அற்புதங்க. செபஸ்தி ராஜா காளையார்கோவில் நீங்கள் முதல் கடிதம் எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப நல்ல அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மாதா தொலைக்காட்சியை எவ்வளவுக்கு சிறப்பாக, குறிப்பாக அந்த நற்கருணை ஆராதனை, இந்த ஜெபம் காரியங்கள், இரவு ஜெபம், சமீபத்தில் எங்கேயோ ஒரு ஒரு இது நான் பார்த்தேன். இந்த இரவு ஜெபம் வந்து அது ஒரு ரொம்ப சுருங்கின ஒரு ஜெபம். அதை நாம் ஜெபமாக வாசிப்பதற்கு பதிலாக அதை பாடலாக, அதை அகஸ்தினார் சொல்லியிருக்கார், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம், ஜெபத்திற்கும் பாடலுக்கும் தொடர்பில்லை சொல்லியிருந்தாங்க. ஜெபத்தை அப்படியே வாசிப்பதோடு அது பாடலாக பாடுகின்ற பொழுது சற்று கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சொல்லுங்க, அதை வந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாடுறோம். பாடும்போது வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கேப் இருக்குது. அது ஒரு இழுத்து சொல்லுகின்ற பொழுது அது நம்மோடு பதிகிறது. அதை நீண்ட நேரம் நாம் கேட்கிறோம். அது ஒரு 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 பிடித்த ஒரு ராகத்தில் கேட்கிறோம். அப்போ வந்து நம்ம இன்னும் அதை உள்வாங்குவதற்கு தேவையான அளவுக்கு கால அவகாசம் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்வதற்கும் அதை பாடலாக பாடுவதற்கும் ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசம் எதற்காக? அந்த வார்த்தைகளை நான் உள்வாங்குவதற்காக, நான் தியானிப்பதற்காக, அதை உணர்வதற்காக. அப்போ பாடலாக, அதனால்தான் வந்து அந்த காலத்தில் இந்த கிரெகோரியன் சாண்ட் Paternoster cuies in celis, sanctificetur nomen tuum, adveniat regnum tuum. இது வந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இது வந்து இட்டாலியன் லாட்டினில் அந்த காலத்தில் அப்படியே இழுத்தே. நம்ம வயசானவங்களாம் வந்து இப்போ நம்ம இந்த இதை கேட்டாங்கன்னா, வா ஃபாதர் லத்தீன்லலாம் பாடுறாரு. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க கேட்டு அவங்க மனசில் இதயத்தில் நின்ன வார்த்தைகள், ராகம். திருப்பாடல், இப்போ இதில் வர இரவு ஜபமோ காலை ஜபமோ மாலை ஜபமோ அது எல்லாமே வந்து திருப்பாடல் தான். அந்த திருப்பாடலை வந்து இப்போ இந்த நீங்கள் சிமியோன் பாடல், அன்னை மரியாளுடைய பாடல், நம்ம முதல்ல செபிக்கிறது, அத்தனையும் திருப்பாடல். அதெல்லாம் பாடல்கள். அது ஜபம், அதை நாம் ஜபமாக வடித்திருக்கிறோம். ஆனால் அவை அத்தனையும் பாடல்கள். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது இது ஒரு பாடலாக, இதற்கு எவ்வளோ சிரமம் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ராகம் வரணும், ஒரே ராகமாக எல்லா நாளும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 7 நாளும் ஒரு 7 ராகம் பிஎம் லாரன்ஸ்கிட்ட சொல்லி அவர் கம்போஸ் பண்ணி, அந்த ஜபத்திற்குன்ற ஒரு சில ராகங்கள் இருக்கிற அந்த ராகமாக போடுங்க. நான் ஒரு பொஸ்க்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஜபத்தை ஜபமாக சொல்லுங்கள், ஏன் பாட்டாக பாடுறீங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பு. அதாவது நம்ம மக்களுடைய அறியாமை அது ஆணித்தரமாக, அது ஜபமாக வாசித்தா தான் நல்லது. பாராட்டுறேன். அந்தளவுக்கு மாதா தொலைக்காட்சியை ரொம்ப நெருக்கமாக அன்பு செய்கிறாங்கன்றது எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இது என்ன விஷயம் பின்னாடி இருக்கிறது, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, அதுதான் காரணம். நாம் அந்த வார்த்தைகளை விட்டுறாமல் அது நம்ம மனசில் போய் நிற்கணும், நம்முடைய மனம் நிற்கணும், தியானிக்கணும். அதற்காக தான் நாம் பாடுவது. அதனால் காளையார்கோவில் சகோதரன் சகோதரிக்கு எனது நன்றி. பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு காரியத்தோடு, ஒரு காரணத்தோடு எல்லாம் நாம் அந்த ஒரு ஜெப உணர்வில் இருக்க வேண்டும், நிலைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இதில் இருக்கிறதை ஒழிய, எல்லாம் காலகாலமாக பாரம்பரியமாக நடக்கின்ற விஷயங்களை அது செத்து போய்விடாமல் நமது மக்களுக்கு போகணும் என்ற ஒரு முனைப்பில் அதை செய்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கடிதத்திற்கு நன்றி. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஆட்சேபிங்க. மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்க மறவாதீர்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக சார். ஒரே கடிதம் வந்து 20க்கான பதில்களை கொடுத்துருக்குது. அப்படியே அடுத்த கடிதம் எங்கே இருந்து அப்படின்னா, பெங்களூரில் இருந்து சகாயமேரி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாதா தொலைக்காட்சி தலைவர் ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவரின் பணி சிறக்க எனது வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மற்றும் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் ஓயாது உழைத்து வரும் தந்தை அவர்களுக்கும், நலமா நீங்க நலமா அடைக்கலம் அவர்களுக்கும், ஊராக சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கும், புன்னகை மன்னன் ஆல்பர்ட் செல்வராஜ் அவர்களுக்கும், தந்தை ஜெனித் சேகர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தந்தையர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன்.
கும்பகோணம் ஆயர் ஆரோக்கியசாமி அவருடைய அந்த விடைபெற்ற பிறகு அந்த திருநிலைப்பாடு மற்றும் புதிய ஆயருடைய திருநிலைப்பாடு அங்கேயும் சரி குளித்தரையிலையும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆராதனையில் பங்கேற்கும் அருட்தந்தையர்களுக்கும் எனது நன்றிகள். ஆராதனை மிகவும் அருமை தந்தையே. பாடல்கள் இசைக்கும் சகோதரருக்கும் எனது நன்றிகள். ஜெனித் சேகர் அவர்கள் ஆராதனையில் புலம்பெயர்ந்தோருக்காகவும் விவசாயம் செய்வோருக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாட்டில் ஏற்படும் போர்களுக்காகவும் அனைத்து தேவைகளுக்காகவும் அவர் ஜெபித்தார். அவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜபத்திற்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நிறைய நன்றிகள் தான் அவங்களுடைய கடிதங்கள் இருக்குது. தந்தையே, பவுலா ஜெயக்குமார் தந்தை அவர்களை சிவாஜி நகர் ஆலயத்தில் தியானம் நடத்தியது அருமை. திருப்பலி மற்றும் நற்கருணை ஆராதனை மற்றும் சிலுவை பாதை மிக ஆழமானதாகவும் அமைந்திருந்தது. சகோதரர் சாஜு அவர்களின் பாடல்களும் அருமை. தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நடத்திய எல்லா நிகழ்வும் அருமை. தந்தை அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. ஸோ உங்களை நேரில் சந்திச்சிருக்கிறாங்க போலாங்க. அதே போல பவுலா ஜெயக்குமார் தந்தை அவர்களை சந்தித்ததற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. அவரின் பணி சிறக்க எனது வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எடுத்து வாசி தந்தை ஸ்டான்லி குமார் அவர்களுக்கும் எனது நன்றி. பிரகாஷ் அவர்களுக்கும் எனது நன்றி. தந்தை அவர்களின் ஒவ்வொரு கருத்தும் அருமை. புரியாததையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தந்தை அவரின் பணி சிறக்க எனது நன்றிகள். திண்டுக்கலின் உறவுகள் மேம்பட தந்தை சத்யன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகிறார். அருமை. மனநோயால் எப்படி நாம் பாதிக்கப்படுகிறோம், பணப்பாவமா ஆன்ம பாவமா, இன்னும் கோபம் நம்மை எப்படியெல்லாம் பாதிக்க வைக்கிறது என்பதை தந்தை அவர்கள் மிக விவரமாக எடுத்து கூறினார். அவரது பணி சிறக்க எனது நன்றிகள். சிவகங்கை அருளானந்தர் திருத்தலத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அருமை. சிவகங்கை சிலுவைப்பாதை சிறுமி பாடிய பாடல் மிக அருமை. வாழ்வு தரும் இறைவார்த்தை மிக அருமை தந்தையே. தந்தை அவர்களின் ஒவ்வொரு கருத்துக்களும் மிக அருமை. அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்களும் ஜபங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டத்தின் பிரதர் செல்வநாதன் அவர்களின் மறையுரையும் அருமை தந்தையே. அவரின் பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள். பாளையங்கோட்டை தந்தை டெரன்ஸ் அவர்களின் அவர் பேர் மரியா எனும் தொடரை மீண்டும் கேட்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. அவரின் பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள் நன்றி. கோவை மாவட்டத்தின் நற்செய்தி மலர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் கூறும் நிகழ்வுகள் அருமை. தந்தை புஷ்பராஜ் அவர்களுக்கு எனது பணி சிறக்க வாழ்த்துக்கள். மதுரை உயர்மறை மாவட்டத்தின் புத்தகம் பேசுகிற என்னும் நிகழ்ச்சி அருமை. அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். தந்தை மைக்கேல் அவர்களுக்கு நன்றி. ஆசிர்குரும் கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்தஸ் அவருக்கும் எனது நன்றி. ஆயரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஆசிர்குரும் ஒவ்வொரு ஆயருக்கும் எனது பணிவார்ந்த நன்றிகள். திருச்சபை சட்டம் ஆயர் ராயப்பன் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. தந்தையே, மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களின் பணி சிறக்க எனது நன்றிகள். இதை வழிநடத்தும் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு எனது நன்றிகள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கின்றேன், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இப்படிக்கு உங்கள் சகோதரி சகாயமேரி, பெங்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் லெட்டர் மாதிரி இருக்குது. அதனால் சகோதரி சகாயமேரி, ஆமாம், அவங்களை நம்ம எல்லாம் சந்தித்தோம் பெங்களூரில். ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சிவாஜி நகரில் இந்த தடவை அங்கேயும் போயிருந்தோம். நான் போயிருந்த இடம். அது இல்லாமல் திருக்குடும்ப ஆலயம் ஃபாதர் இவர் நம்ம இல்லை அங்கே ஃபாதர் சூசைடா ராஜா அங்கே இருக்கிறாரு. பவுலா நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தியானம் நடத்தினோம். அங்கே தான் வந்து அவங்க ஒரு 200-300 பேர் வருவான்னு நினச்சாங்க. கடைசியில் 1000 பேர் வந்தாங்க. ஆமாம், சூசை எல்லோரும் அவங்களே மிரண்டு போனாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் காலையிலேருந்தே இருந்தது. அவங்களுக்கு எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அருமையாக மக்கள் வந்து பெங்களூரில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஆன்ம தாகம்ன்றது அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது. அது தாய்மொழியில் வந்து நல்ல தமிழில் அவர்களுக்கு இந்த மறைவுரை ஆற்றுவது, திருப்பலி நிறைவேற்றுவது, நற்கருணை ஆராதனை, தியானம், இந்த காரியங்களெல்லாம் வந்து அவ்வளவு ஏக்கமாக தேடுறாங்க. பெங்களூரில் வந்து எந்த பங்குக்கு எங்கே போனாலும் நம்ம அறிவிப்போடு வரோம் அப்படின்னு போயிட்டாலே வந்து இப்போ மற்ற இடங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அது அவங்களுக்கு சலிக்காமல் வந்துடுவாங்க. ரொம்ப பாசமாக, அதே மாதிரி மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வதும் சரி, ஜெபிப்பதும் சரி, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது தமிழ் மக்களும் மட்டும் சொல்ல மாட்டேன், கன்னடா மக்களும் வருவாங்க. அவங்க வந்து ஃபாதர் மாதா டிவி ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ஃபாதர் அப்படின்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஃபாதர் அப்படின்பாங்க. ನಿಮ್ಗೆ தமிழ் ಗೊತ್ತಾ அப்படின்னா ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು அப்படின்பாங்க. கொஞ்சம் புரியும் அப்படின்பாங்க. ಗೊತ್ತು ஃபாதர், ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ஃபாதர் அப்படின்பாங்க. அப்போது நாம் உண்மையிலேயே கடவுள் மீது அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் வைத்து எந்த காரியத்தை செய்தாலும் அதை கொண்டு சேர்ப்பது கடவுளுடைய செயலாக இருக்கிறது, ஆவியாருடைய வல்லமையாக இருக்கிறது. அதை அவங்க ஆசைப்படுறாங்க, நம்மளும் ஆசையோடு அவங்கள்ட்ட போகிறோம் அப்படின்னு போகும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய விளைவு வந்து கடவுள் அதை பார்த்துக்கொள்கிறார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய கடிதம், அழகான ஒரு கடிதம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. தொடர்ந்து அடுத்த முறையும் நாங்கள் பெங்களூர் என்ற பொழுது உங்களை சந்திக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் தந்ததுமனுடைய திருக்கோவிலூர் கடிதம். நம்ம ஒரு வாரம் கேப் விட்டு வாசித்தாலும் வாரம் அவங்களோட கடிதம் வந்துடும்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு புனித வார நிகழ்வுகளின் பலன்களையும் உயிர்ப்பு விழாவின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேல் அபரிதமாக பொழிய ஜெபித்து எழுதுகிறேன். உயிர்ப்பு விழா வாழ்த்துக்களையும் நம் தொலைக்காட்சி குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தையே. தவக்காலத்தில் 39 நாட்கள் இதுவே தகுந்த காலம் நிகழ்ச்சி மிகச் சிறந்த தியான முயற்சி. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய அதிகாரங்களில் வசனம் வசனமாக அருமையாக விளக்கி தியானிக்க வைத்த அருட்பணி எம்.ஏ. ஜோசப் அவர்களின் முயற்சி அளப்பரியது. அருள்நிலையை நாம் பெற்றுள்ளோம், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பது எப்படி, கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற மகிழ்ச்சி, துன்பத்தில் மகிழ்ச்சி, துன்பத்தில் மன உறுதி, நமது நடத்தையில் வித்தியாசம், தூய ஆவியை பெற்றுள்ள நாம் நமது உள்ளத்தில் அன்பை பெற்றுள்ளோம், ஆண்டவர் உயிர் கொடுத்து நம்மை மீட்டதால் கடவுளோடு உள்ள உறவில் மகிழ்ச்சி அடைகிறோம், நமது சக்திக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் நம்மை சோதிப்பதில்லை, சோதனையை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் தருவார் என்பதாகவும், இறுதியில் ரோமர் 16:5 ஆசியாவில் முதலில் மதம் மாறிய எபினீட்டல் மற்றும் ரோமர் 16:6 மரியா என்ற பெண் எப்படி புனித பவுலின் திருப்பணியில் அதிகம் உழைத்தார் என குறிப்பிட்டது அருமையான புது தகவல்கள். எனதான் அடிக்கடி வசனங்களை படித்தாலும் ஆவியானவர் இறைப்படும் போது ஒவ்வொரு வார்த்தையிலும் விவிலியத்தில் உயிர் உள்ளது என புரிந்து கொள்ள முடிந்தது. பேறு பெற்ற அருட்பணி அவர்களது உழைப்பை நேயர்கள் பெற்ற ஆசிரை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. சிறப்பான பாராட்டுகள் தந்தையே. பெரிய வியாழன் முதல் பெரிய சனி வரை பாடப்படும் பாடல்களின் சிறப்பை, அர்த்தத்தை, எப்படி பாடுவது, என்ன பீட்டில் பாடுவது என்பதை வழங்கிய நிகழ்ச்சி. சகோதரர் பிரிட்டோ மற்றும் அருட்பணியாளர்கள் பங்கேற்றது எப்போதும் போல் சிறப்பான, திரும்பவும் நினைவூட்டி கற்றுக்கொள்ள உதவும் நிகழ்ச்சி. குருத்து ஞாயிறன்று சிலுவை பாதையில் வரும் நிலைகள் பற்றி, முக்கியமாக வெரோனிக்கா ஆண்டவர் முகத்தை துடைத்தது, ஆண்டவர் 3 முறை கீழே விழுந்தது பற்றியும் விவிலியத்தில் அவை பற்றிய குறிப்புகள் இல்லை என்பது பற்றி வாலிப பிள்ளைகளோடு நல்லாயன் குருமட பேராசிரியர் அருட்பணி டேவிட் ஜான் அவர்கள் அருமையாக கலந்துரையாடி விளக்கினார். துன்பம் என்றால் என்ன என்பது பற்றி மக்களின் கருத்து கணிப்பையும், துன்பத்தை பற்றி அருட்பணி ஆல்பர்ட் அவர்கள் தந்த விளக்கமும் துன்பங்களை எதிர்கொள்ளவும் இறை திருவுருவத்திற்கு நம்மை முழுமையாக கையளிக்கவும் தைரியம் தந்தது. மதுரை சதங்கை தொகுத்து வழங்கும் பாடி புகழ்வோம் 100 எபிசோட்ஸை கடந்து வந்தது பற்றி பெருமையும் பாடப்படும் பாடல்களின் சிறப்பையும் உணர்த்துகிறது தந்தையே. சென்ற வாரத்தில் ஒளிபரப்பான பேறு பெற்றோர் வாரத்தில் அருட்பணி அடைக்கலராஜ் அவர்களின் பேறு பெற்ற குடும்பங்களின் நேர்காணல், அம்மாதிரி பேறு பெற்றோரின் பெற்றோர் குடும்பம் எதிர்கொள்ளும் சூழல்கள், அவர்களது மனநிலை, அது போன்றோரின் சிறப்பான தாழ்ந்துகள் பற்றி அருமையாக எடுத்துரைத்தது. வித்தியாசமான முயற்சி, பாராட்டுகள் தந்தையே. மீண்டும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறி திரும்பவும் பகிர வளைந்து ஜபத்துடன் ஆலூர் தமிழராணி, திருக்கோவிலூர். ரொம்ப 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 நன்றிக்கா. எப்படித்தான் உட்காந்து எழுதுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஆனால் ஆவியானவருடைய செயல்பாடு உங்களில் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இதற்கெல்லாம் ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருந்தால் மட்டும்தான், தொய்வில்லாமல் காரியங்களை நாம் செய்யணும் இல்லையா. ஒரு காரியத்தை செய்வது ஓகே, அது யார் வேணாலும் செய்யலாம். அதை தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக என்ன வந்தாலும் நான் இதை செய்வேன் என்று அது நான் கச்சிதமாக அதற்கு நியாயம் சேர்த்து வருகின்ற ஒவ்வொரு கடிதத்திலும் நிகழ்ச்சிகளை குறித்த ஒவ்வொரு முழு புரிதலோடு உள்வாங்கி அதை எழுதுவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது உங்களுக்கு நன்றாக புரியும், எனக்கு நன்றாக புரியும், பார்க்கின்ற அத்தனை இணைய இதயங்களுக்கும் அது நன்றாகவே புரியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் கடவுள் ஆசிரியர்னாலும் உங்களோடு இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. ஆண்டவரின் ஆசிரியர்னாலும் உங்களோடு. சிறப்பு. அப்படியே நிகழ்ச்சியுடைய கடைசி கடிதம் எங்கேருந்துன்னா, ஸ்டெல்லா அலெக்சாண்டர், கேஜிஎஃப். கேஜிஎஃப் ஸ்டெல்லா அலெக்சாண்டர் ரொம்ப கட்டுரை போல. அன்பியமான பாசமான எங்கள் அருமை ஆயர் சிங்கராயன் அவர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம்புலன்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அருமையான பாசமிகு எங்கள் தந்தையர்கள் அனைவருக்கும் எங்கள் தாழ்மையான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா டிவியின் இமயமலை வெற்றி. தந்தையே, நமது மாதா டிவியில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக மிக அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்வு தாழ்ந்தது என்றும் இந்த நிகழ்வு உயர்ந்தது என்றும் சொல்ல முடியாது. காரணம், எல்லா நிகழ்வுகளும் டாப் 1. எல்லா நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது தந்தையே. உடலுக்கு உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் எங்கள் ஆன்மீக உணவாக இருக்கிறது. இந்த சேனலை விட்டால் வேறு எதுவும் போடுவதற்கு பிடிக்கவில்லை. வேறு எதிலும் மனம் அமைதி கிடைப்பதில்லை. இது ஆயர்களும் தந்தையர்களாகிய நீங்களும் மாதா சேனலில் உழைக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் சாரும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் ஜெபங்களும் தந்தையே. இன்னும் மாதா சேனல் வளர்ந்து இமயமலையைப் போல் உயர்ந்து நிற்கணும். மாதாவிற்கு ஓர் உதாரணமாக இது இருக்கட்டும். மாதாவின் முக்கிய நிகழ்வுகள், கல்லறை நிகழ்வுகள் மிகவும் அருமையாக இருந்தது தந்தையே. தந்தையர்கள் கூறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் விவரித்து கூறும் விதமும் தெரியப்படுத்தும் விதமும் எங்கள் வாழ்விற்கு மிக மிக பயனுள்ளதாக அமைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பாடல்களும் தந்தையராகிய நீங்கள் நடத்தும் நிகழ்வும், மாதா சேனலில் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களின் போட்டிகளும், பொங்கல் திருவிழாவிலும் கூட மிக அருமையாக இருந்த கலை நிகழ்வுகளும் பாரம்பரிய விளையாட்டுகள் மிகவும் அருமையாக இருந்தது. எங்களை மெய்மறந்து ரசிக்க வைத்தது. எல்லாவற்றிற்கும் தந்தையர்களாகிய உங்கள் தியாகமும் முயற்சிகளும் தான் காரணம். கடவுள் உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுசோடும் வாழ எங்களுடைய ஜபத்தில் மறக்க மாட்டோம்.
இன்னும் மாதா சேனல் மென்மேலும் வளர மனதார வாழ்த்துகிறேன் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பின்பக்கம் விவிலியத்தின் பலன்கள். தந்தையே, எல்லா நிகழ்வுகளும் மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் அதிலும் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் அனுதினம் வரும் அருமையான எடுத்துவாசி. அதில் வந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தந்தையர்கள் ஒவ்வொருவரும் அவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் விளக்கி கூறி நடத்துகிறார்கள். அது மிகவும் அவசியமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. தந்தையே, விவிலியத்தை அதற்காக உட்கார்ந்து படிக்க முடிவதில்லை. ஏதோ ஒரு சிலதை படிக்க முடிகிறது. காரணம், நாங்கள் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை வேலை செய்து கொண்டே கேட்கிறோம். புரியாதவைகளையும் புரிந்து கொள்கிறோம். அந்த விவிலியத்தின் பகுதிகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அவங்க விளக்கும் போதும் நாங்கள் விவிலியத்தை படித்த மாதிரி ஆகிறது. அதற்கு தந்தையர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதோடு முக்கியம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வைக்கிறீர்கள், உங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு சின்ன சாட்சியை பகிர்வு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மாதாவின் பரிந்துரையாலும் நற்கருணை ஆண்டவரின் அற்புதத்தாலும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு 65 வயசு ஆகுதான். அவங்களுடைய 5 குழந்தைகளில் ஒருத்தவங்க வந்து சிஸ்டராக போயிருக்கிறாங்க. மீதி 3 பேரில் 3வது பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு ஃபாதர் ரொம்ப நாளாக. ஸோ கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா, இனிமேல் கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ நாங்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு நாங்கள் காத்திருந்தோம். ஸோ இப்போது வெகு அண்மையில் என்ன அப்படின்னா 4/9/2023 அப்படிங்கிறது அன்றைக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குது. ஸோ அவங்க டெய்லி என்னென்னா நம்மளுடைய அடரேஷனில் தென் மாதாக்கிட்டையும் அவங்களுடைய பிரார்த்தனை எப்போதுமே வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்களை அவமானப்படுத்தி பேசக்கூடியவங்க முன்னா வாய் அடங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஜபமாக இருந்திருக்குது. ஸோ அழகான ஆண் குழந்தையை கொடுத்தது 18 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி சாட்சிய கடிதத்தோடு முடிச்சிருக்கிறாங்க ஃபாதர் ஸ்டெல்லா அலெக்சாண்டர் KGF. இனியதேங்களே, திருமதி ஸ்டெல்லா அலெக்சாண்டர் KGFலேருந்து அவ்வப்போது நம்மளுக்கு கடிதம் எழுதுவாங்க. எழுதும் போதெல்லாம் சாட்சியம் வைத்து தான் எழுதுவார்கள். நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப ஆழமாக பார்த்து ரசித்து எல்லாரையும் இங்கே இருக்கின்ற அத்தனை தந்தையர்களையும் பணியாளர்களையும் பாராட்டி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து எழுதக்கூடிய அற்புதமான ஒரு சகோதரி. அந்த குடும்பம் அவங்க சாட்சியம் எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. நாங்கள் 18 ஆண்டுகளாக அவருடைய தங்கை இல்லை சகோதரி, அவங்களுடைய பொண்ணுக்கு குழந்தை, அவங்களுடைய மகளுக்கு 18 ஆண்டுகள் கழித்து கடந்த ஆண்டு கடவுள் அவருடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மருத்துவர்களை நாடி சென்றிருக்கிறாங்க, எதுவும் ஆகாமல் இனிமேல் கடவுள் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நற்கருணை ஆராதனையிலே தொடர்ந்து அவர்கள் மன்றாடி பெற்றுக்கொண்ட கொடை, அதை ஒரு சாட்சியமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த சாட்சியங்கள் சொல்கிறாங்க. நற்கருணை ஆராதனை இதை பெற்றுக்கொண்டோம், எங்களுக்கு சுகம் கிடைத்தது, காரியங்கள் நடந்தது என்று பல சாட்சியங்கள் சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். இது உண்மை. நாம் எவ்வளவுக்கு நம்பிக்கையோடு கடவுளை நாடுகிறோமோ, எவ்வளவுக்கு நம்பிக்கையோடு கடவுளத்தில் கேட்கிறோமோ, ஆண்டவர் விவிலியத்தில் அந்த நம்பிக்கையாளர்களை பார்த்து சொன்னது போல, உனது நம்பிக்கை உனது விசுவாசம் உனக்கு நலம் அளித்தது என்று சொல்வது போல, உங்களது விசுவாசம் உங்களை காப்பாற்றும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ரொம்ப அழகான வரிகள். நம்ம அடிக்கடி இந்த பாடலை பாடுகிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை நம்பினால் நமக்கு எல்லாமே, விசுவசித்தால் கட்டாயம் நமக்கு அது கைகூடும் என்பதற்கு இன்னொரு பெரிய சாட்சியம். சகோதரிக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ந்து மன்றாடுங்க. கடவுள் நம்மை எப்பொழுதுமே காப்பாற்றுவார், வழி நடத்துவார். எப்பொழுதுமே ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உங்களது திருவுளம் என்னவோ அது எனக்கு நடக்கட்டும் என்று ஜெபித்து பாருங்கள். கடவுளுடைய திருவுளம் கட்டாயம் அது நல்ல வழியில் நம்மை நடத்துவார். நமக்கு பாதுகாப்பையும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து நம்மை வழி நடத்துவார். அதனால் சகோதரிக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஸோ ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியாக. எப்பவும் போல் எனக்கு கடிதங்கள் வந்து நம்ம பல்சுவை நிகழ்ச்சி மாதிரி கடிதங்களும் பல்சுவை கடிதங்களாக இருக்குது. ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ், ஒரு மகிழ்ச்சி கடிதம், அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அப்புறம் ஒரு சாட்சிய பகிர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நிறைவாக ஒரு சின்ன ஜபத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனியதேங்களே, இந்த நாளிலே உங்களை மீண்டுமாய் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுங்கள், மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் எத்தனையோ மக்கள் வந்து இருக்கிறாங்க, இன்னும் பார்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் எங்கள் ஏரியாவில் கேபிளில் வர்றதில்லைன்னு. தயவு செய்து ஒரே ஒரு காரியம், உங்களுடைய கேபிள் ஆப்ரேட்டர் நீங்கள் எங்கள் மாதா டிவி கொடுத்தாதான் நாங்கள் வந்து இந்த அடுத்த மாதம் பணம் கட்டுவேன் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள், கட்டாயம் நடக்கும். இதுதான் மாதா தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு பெரிய கடினமான விஷயம் ஒன்றுமல்ல. உலகமெங்கும் மாதா தொலைக்காட்சி எல்லா தளங்களிலும் அது சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அது வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாரிடத்தில் பணம் கட்டி அதை பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து மன்றாடுங்கள். உங்களுக்காக நாங்களும் மன்றாடுகிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களிலே
எங்களது தாய் திருநாட்டிலே நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் நல்ல விதத்திலே நடைபெற்று நல்ல தலைவர்கள், நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அக்கறையும் கொண்ட தியாக சிந்தனை உள்ள நல்ல தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும், வழிநடத்தியலும் ஆவியாருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவாக அருளும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ கண்டிப்பாக ஃபாதர், ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு நம்ம கடந்த வாரமே சொன்னோம், நம்ம எக்ஸாம் எழுதுகிற முக்கியமில்ல, எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கும் ஜெபிக்கணும்னு. நமக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, இன்னும் பல மாநிலங்களில் எக்ஸாம்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதற்காக நம்ம இறைவேண்டல் செய்வோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கே பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வார கடிதங்களை போன்று உங்களுடைய கடிதங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெற தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைண்டன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.